வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கோட் பிளேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஒரு இமேஜ் ஸ்லைடர் வேவ் எப்படி பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் யூஸிங் விசிபிள் வேவ். ஸோ இது இந்த இமேஜ் ஸ்லைடர் நான் 3 பார்ட்ஸாக பிடிச்சிருக்கேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜ் ஸ்லைடர் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒன்று ரீசைக்கிள் வியூ வச்சு க்ரியேட் பண்ணலாம், இன்னொன்று வியூ பேஜர் வச்சு க்ரியேட் பண்ணலாம், இன்னொன்று பிசையர் வியூ பேஜர்னு ஒன்று உண்டு, அதை வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. அதில் ரொம்ப சிம்பிளான ஈஸியாக இருக்கிறது ரீசைக்கிள் வியூ. அதுக்கு அடுத்த பார்ட்டை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், வியூ பேஜர் வச்சு க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ரீசைக்கிள் வியூ எதில் பார்க்கலான்னா, நம்ம ஹாட்ஸ்டார் ஆப் தெரியும். இந்த ஹாட்ஸ்டார் ஆப்பில் டாப் பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ரீசைக்கிள் வியூவில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க ரீசைக்கிள் வியூவில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரீசைக்கிள் வியூ வித் கார்ட் வியூ கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போ அந்த வியூ நீங்கள் ஃபோக்கஸபிளாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ லோட் ஆகுது, அது தனியாக அந்த வீடியோ பாஸ் ஆகுது. ஸோ அந்த பேஸ் ஆன் த ஃபோக்கஸ் அந்த கிளிக்கிங் ஆக்ஷன் பொறுத்து இந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஸ்லைடர் வியூ குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் கிளிக் எதுவுமே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு டெமோ இமேஜ் வச்சு பண்ணியிருக்கோம். இதில் அவங்க வீடியோ வியூ போட்டிருக்காங்க, நம்ம இமேஜ் வியூ வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த டெமோ வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரீசைக்கிள் வியூ அதே ரீசைக்கிள் வச்சு பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. எவ்ரி 3 செகண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொரு இமேஜ்லேருந்து அனதர் இமேஜ். நம்ம பழைய இமேஜ்னாலும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ரீசைக்கிள் வியூ தான். அது குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம கிளிக்காக அது ஃபோக்கஸபிள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு. இன்னும் 2 பார்ட் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் புதுசாக இருந்தீங்கன்னா நாங்கள் நிறைய வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, ஸோ அதை பாருங்கள். கீழே பெல் பட்டன் இருக்கும், அது பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணிட்டு இமேஜ் ஸ்லைடர்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அது கிராடில் சிங்காக தாண்டி வெயிட் பண்ணுங்கள். கிராடில் சிங்க் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம மெயின் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம ரீசைக்கிள் வியூவை எப்பவும் போல் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரீசைக்கிள் வியூவில் நம்ம க்ரியேட் பண்ணாமக்காண்டி நம்ம அந்த வியூ வந்துச்சுல, ஒரு இமேஜ் ஸ்லைட் ஆகிட்டே இருக்குல்ல ஒவ்வொரு கண்டென்ட்டு, அது அந்த ஸ்லைடருக்குள்ள இமேஜ் வியூ நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இமேஜ் ஸ்லைடர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, அந்த லேஅவுட் ஃபைலில் போய் இமேஜ் லேஅவுட் ரிசோர்ஸ் ஃபைல்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எனக்கு ரீசைக்கிள் வியூவே க்ரியேட் பண்ண தெரியாதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி எப்படி ரீசைக்கிள் வியூ க்ரியேட் பண்ணணும்னு ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இது ஃபண்டமெண்டலாக நான் ஸ்பீடாக சொல்லிடுவேன். உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக தெரியும்னா ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் வியூ எப்படி க்ரியேட் பண்ணணும், கிரிட் வியூ எப்படி க்ரியேட் பண்ணணும் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கார்ட் வியூ பண்ணியாச்சு. கார்ட் வியூ ஆண்ட்ராய்டு எலவேஷன் நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு கார்டுக்கும் உள்ள எலவேஷன் 10 dB சைஸு கொடுத்துருக்கேன், கார்டோட டென்சிட்டி பொறுத்து. இன்னொன்று கார்டோட கார்னரில் நமக்கு கொஞ்சம் கர்வ்டாக இருக்கணும். பழைய வீடியோலாம் கர்வ்டாக பண்ணல, ஸ்ட்ரைட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்காண்டி கர்வ்டாக பண்ணுவோம். ஸோ அது ஒரு இன்ச்சஸ் வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இன்ச்சஸ் கூட்டினா ஆட்டோமேட்டிக்காக கர்வ் தெரியுது. ஸோ அதனால் இன்ச்சஸ் போடுறேன். ஸோ இது எதுக்கு பெனிஃபிட்னால், நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேனர், அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் வித்தியாசமான கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ யூஸருக்கு நீங்கள் இன்றைக்கி என்ன கண்டென்ட் போடுறீங்க, நாளைக்கு என்ன கண்டென்ட் போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் நீங்கள் இது போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த நேரத்தில் எந்த கண்டென்ட் வருது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை போடுங்க. இந்த இமேஜ் ஸ்லைடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இந்த இமேஜ் வியூ மேட்ச் பேரண்ட் கொடுக்குறேன். ஏன்னா அந்த கார்டு வியூ ஃபுல்லோட வித்தாக வரணும், அதனால் கொடுத்துருக்கேன். சில இமேஜ் ரீசொல்யூஷனில் சின்னதாக இருக்கும், அதனால் ஃபிட் XY கொடுத்திங்கன்னா அதோட வித்தோட ஹைட்டும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபிட் ஆகிரும், அதோட ரீசொல்யூஷன் பொறுத்து. ஸோ இப்போ ஐடி இமேஜ் வியூன்னு கொடுத்தாச்சு. இமேஜ் வியூ கொடுத்து முடித்தோடனே ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வியூ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம கிளிக் பண்ணோன்னே ஒரு லான்ச் வரும்ல, அது ரெண்டுத்தையும் ஃபெச் பண்ணுற நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அடாப்டர்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வியூவையும் ஒரு டேட்டாவையும் ஃபெச் பண்ணுறான்னா அது அடாப்டரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா மட்டும் நம்ம ஃபெச் பண்ணால் அது பேர் மாடல். ஸோ ஒரு வியூவையும் ஒரு மாடலையும் ஃபெச் பண்ணுறது அடாப்டரு. நல்லா வச்சுக்கோங்க. ஒரு வியூ
அண்டு அதோட அந்த வியூவில் உள்ள டேட்டா இது ரெண்டுத்தையுமே செட் பண்ணுறது வந்து மாடல். ஸோ இதில் வந்து இது ஃபெச் பண்ணோடனே அதோட சைஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது முடிஞ்சாச்சு. இப்போ வந்து இமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடாப்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அடாப்டர் க்ரியேட் பண்ணதுக்கு எப்போ போல் ஜாவாவில் ரைட் கிளிக் பண்ணி அடாப்டர்னு அடிங்க. அடாப்டர்னு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஸ்லைடர்னு வரும். இமேஜ் ஸ்லைடர் அடாப்டர்னு வரும். ஸோ இமேஜ் ஸ்லைடர் அடாப்டர் கொடுத்துட்டு அதை வியூ ஹோல்டருக்கு அந்த பப்ளிக் கிளாஸ் வியூ ஹோல்டரை ரீசைக்கிள் வியூக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ரீசைக்கிள் வியூ டாட் அடாப்டர்னு கொடுங்க. வியூ ஹோல்டர்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு அல்ட் என்டர் கொடுங்க. அல்ட் என்டர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கன்ஸ்ட்ரக்டை க்ரியேட் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்றும் இல்லை, இது செட் ஆஃப் கோட்ஸு. ஸோ இந்த செட் ஆஃப் கோட்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா, இந்த மெத்தட் வந்து சில மெத்தட் வந்து இன்ட்டு மெத்தடாக இருக்கும், வாய்டு ஸ்ட்ரிங் மெத்தடாக இருக்கும். அதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் உண்டு. ஆனால் இதில் ரிட்டர்ன் டைப் கிடையாது. நீங்கள் இது வந்து ஒரு மெத்தட்னு சொல்லலாம், இல்லைடோ கன்செப்ட் வாக்கம் மெத்தட் க்ளோட்ஸ்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் எத்தனை இதுலனாலும் மெத்தட் ஓவர்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் நீங்கள் இதில் போட்டிங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக மெத்தட் ஓவர்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம என்ன டேட்டா நமக்கு ஃபெச் பண்ண போகிறோமோ அதோட கன்ஸ்ட்ரக்டை நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஸோ நமக்கு வந்து நம்ம இமேஜ் வியூ தான் நம்ம அந்த வியூவில் கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம இமேஜ் வியூவை நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் இன்னர் கிளாஸ் வியூ ஹோல்டரை மெயின் கிளாஸான இமேஜ் அடாப்டருக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்லுவாங்க ஜாவாவில். அதாவது டிஃபால்ட் கிளாஸை வந்து பேரண்ட் கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸுக்கு வந்து இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து பிஹேவியரை மாற்றலாம். அதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கான்டெக்ட்ஸ் வந்து என்னென்னா கண்டென்ட்டு. இந்த கான்டெக்ட்ஸ் வந்து மெனி ஆக்டிவிட்டியில் நம்ம இந்த ஒரே மெத்தடை நம்ம கால் பண்ண கண்டென்ட் வந்து வேரி ஆகும். சில ஆக்டிவிட்டி வந்து வீடியோ வரும், சில ஆக்டிவிட்டியில் இமேஜ் வரும். ஸோ அந்த கண்டென்ட்டை பொறுத்து அதுக்காண்டி நம்ம கான்டெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா வேணும்ல, வியூ மாடலும் ஃபிச் பண்ணுறது தான் அடாப்டர். ஸோ வியூ க்ரியேட் பண்ணியாச்சு, வியூ மாடல் வேணும், டேட்டா வேணும். மாடலுக்காண்டி நம்ம என்ன இதில் போட போகிறோம், இமேஜ் வியூவும் டெக்ஸ்ட் வியூவும் போட போகிறோம். ஸோ இமேஜ் வியூவுக்கு இமேஜ் URL எடுத்துகிட்டு வரும், டெக்ஸ்ட் வியூவுக்கு டெக்ஸ்ட்டோட ஸ்ட்ரிங்கு. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருவோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்ட்ரோலே கொடுத்தீங்க. இதுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன செட்டாக பேராமீட்டர் கொடுக்குங்களோ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துட்டு கெட்டர் செட்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். கெட்டர் செட்டர் இருக்குன்னா சில இதில் வந்து செட் பண்ணுற வேல்யூ வரும், கெட் பண்ணுற வேல்யூ வரும். ஸோ அந்த பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணதுக்காண்டி நீங்கள் கெட்டர் செட்டர் யூஸ் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே. ஸோ இந்த டேட்டாவை நம்ம வந்து அரே லிஸ்ட்டுக்கு மாற்றுறோம். ஸோ இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கிரியேட் வியூ ஹோல்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வியூ க்ரியேட் பண்ணும்போது எந்த லேஅவுட் ஃபிச் பண்ணமோ அந்த லேஅவுட்டுக்கு தான் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து லேஅவுட் இன்ஃப்ளேட்டர்னு ஒரு மெத்தட் வந்து அந்த மெத்தட் தான் ஃப்ரம் கான்டெக்ட்ஸ்னால் எந்த கண்டென்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரணுமோ அந்த கண்டென்ட்டு இன்ஃப்ளேட். அந்த கண்டென்ட்டில் என்ன இன்ஃப்ளேட் பண்ண போகிறோன்னா r.layout.image ஸ்லைடர்னு ஒன்று க்ரியேட் பண்ணல தனியாக கார்ட் வியூவில், அதை வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச்சு டு ரூட்டு, டிஃபால்ட்டாக ரூட்டு அட்டாச் ஆகணுன்னா ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். எப்போ க்ரியேட் ஆகுதோ அப்போ வந்து க்ரியேட் பண்ணால் போதும் கொடுத்துருக்கேன். இப்போ ட்ரூ கொடுத்திங்கன்னா எப்போவுமே டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் வியூ வந்து எடுத்துருங்க. டெக்ஸ்ட் வியூ எடுத்துகிட்டு ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டுருங்க. ரிலேட்டிவ் லேஅவுட் போட்டு இல்லை ரிலேட்டிவ் லேஅவுட் இல்லை லீனியர் லேஅவுட் கூட போடலாம், உங்களோட இஷ்டம். லீனியர் லேஅவுட் போட்டிங்கன்னா அதோட ஓரியன்டேஷன் மட்டும் மாற்றணும், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஓரியன்டேஷன் வந்து வெர்டிகல் கொடுத்துட்டு ஹோம் லேஅவுட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரீசைக்கிள் வியூ க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரீசைக்கிள் வியூ வந்து இதான் மெயின் லேஅவுட்டு, நம்ம க்ரியேட் பண்ணால் நமக்கு தெரிய வேண்டிய லேஅவுட். அதனால் நம்ம அதில் ரீசைக்கிள் வியூ போட்டோம். அந்த ரீசைக்கிள் வியூவில் நமக்கு அந்த க்ரியேட் பண்ணோம்ல இமேஜ் ஸ்லைடர்னு ஒரு கார்ட் வியூ, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அரேயோட சைஸை பொறுத்து க்ளோன் ஆகிட்டு இருக்க. ஒன்றுனா ஒன்று மட்டும் க்ரியேட் பண்ணோம். இப்போ அரே சைஸ் மோர் தேன் 2 elements 4 elementsனால் ஃபோர் கார்ட் வியூ ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும், ஒன்று க்ளோன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேட் வியூ ஹோல்டர்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ கெட் ஐட்டம் கவுண்ட் வந்து தான் மெயினு. அந்த அரேயில் உள்ள சைஸை பொறுத்து அரேயில் உள்ள சைஸை எடுத்துகிட்டு வரும். ஸோ அரேயோட சைஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிட்டே இருக்கும். கால் மீன்ஸ் அது க்ளோன் ஆகிட்டு இருக்கும்னு வைங்களேன், க்ளோன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம க்ளோன் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரே சைஸில் இருக்கிறத எடுத்து வரணும். ஸோ அதோட பொசிஷன் பொறுத்து வரணும். ஸோ 0 சைஸ்லேருந்து வரும் அரேயோட டேட்டா.
ஸோ இல்லைனா டிஃபால்ட்டாக பேக்லேருந்து வரணும், அரையோட சைஸை பேக்ரவுண்ட்லேருந்து வரும், நடுஸ்லேருந்து போக முடியாது. ஒன்று ஃப்ரண்ட்லேருந்து போகணும், இல்லை பேக்லேருந்து வரணும், இல்லாட்டா பொசிஷன் பொறுத்து போகணும். பொசிஷன் இப்போ 5th பொசிஷன்லேருந்து எனக்கு வரணும் அப்படின்னா, இல்லாட்டா மிடில் ஆஃப் த பொசிஷன்னா பபுள் ஷாட், மெட்ஜ் ஷாட் அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்டிங்னா அது வந்து ஒன்றும் இல்லை, திரும்பி நம்ம பிரேக் பண்ணி அதை அரைஸோட சைஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகும். அந்த மெட்ஜ் ஷாட், குயிக் ஷாட்லாம் சொல்லுவாங்க, நிறைய ஷார்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் உண்டு, அல்காரிதம்ஸ். ஸோ இது நம்ம கிளைடு எதுக்கு போடுறோன்னா, நம்ம டிஃபால்ட்டாக நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இமேஜ் வியூ இதான் உண்டு. இமேஜ் வியூவில் இமேஜ் லோட் பண்ணதுக்கு எக்ஸ்டர்னலாக நமக்கு லோட் பண்ணோம், அதாவது வெளியேருந்து ரிசோர்ஸ் எடுத்து வரோம், யூஆர்எல்லேருந்து தான் இமேஜ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால நம்ம லோட் பண்ணதுக்கு டிஃபால்ட் லைப்ரரி கூகுளில் கிடையாது, அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கிளைடுன்னு ஒரு லைப்ரரிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அடிஷ்னல் லைப்ரரிஸ் எல்லாமே பில்டு கிராடலில் போய் தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம், டிபெண்டன்சிஸ்லவே. ஸோ அதனால் நம்ம அதில் போய் க்ரியேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன், அரையோட ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு இமேஜ் வைப்போம்ல, அந்த இமேஜில் எனக்கு என்ன லோட் பண்ணணும், கிளைடில் எனக்கு கண்டென்ட்டில் என்னோடய இமேஜ், அந்த டேட்டா இருக்குல்ல, டேட்டாவோட இமேஜ் யூஆர்எல் எடுத்துகிட்டு வரணும். இன்ட்டு எதில் ஃபெச் பண்ண போகிறோம், இமேஜ் வியூவில். ஸோ ஹோல்டர் டாட் இமேஜ் வியூ அப்படி கொடுத்தா தான் அந்த வியூ ஆன் பைண்ட் வியூ ஹோல்டரில் அந்த நம்ம ஹோல்டர் நம்ம எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், ரீசைக்கிள் டாட் வியூ ஹோல்டர் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட ஆப்ஜெக்டோட டிஃபால்ட் வேரியபிள் நேம் தான் ஹோல்டர்னு வச்சுருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட்னால் ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் எல்லாருமே உட்ஸ் பார்த்தாலே பயப்படுவாங்க. ஆப்ஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு லிவிங் திங் இல்லை நான் லிவிங் திங்கோட பிஹேவியரை குறிக்கிறது தான் ஆப்ஜெக்ட்டு. அதான் ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க, பாலிமாரிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸ் கான்செப்ட் 7 டைப்ஸாக உண்டு. அந்த 7 டைப்ஸை பொறுத்து தான் இது மாறும். ஸோ அதனால தான் ஜாவா ரொம்ப மில்லியன் ஆஃப் டிவைசஸ் யூஸருக்காக பெனிஃபிட்டான இருக்குது. ஸோ மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங், மெமரி கேட்சிங், அப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ஸில் ஜாவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஆனால் அதோட என்ன சொல்லலாம், அதோட டிஸ்அட்வான்டேஜ் நல் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒன்று, மெமரி கேட்ச் எக்ஸ்டென்ஷனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் ஜாவா கொஞ்சம் பின்வாங்கிட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் வேணால் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் மாற்றலான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் ஆக்டிவிட்டி வந்தாச்சு. மெயின் ஆக்டிவிட்டி ரீசைக்கிள் வியூவும் ரிஸ்ட் அடாப்டர் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தேவையானது செட் டேட்டா. ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டா செட் பண்ணோம், அதனால் எதில் செட் பண்ண போகிறோம், அந்த அரே லிஸ்ட்னு சொன்னால அந்த அரே லிஸ்ட்டில் டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும். ஏன்னா நம்ம டேட்டா செட் பண்ணல. சப்போஸ் இந்த நெட்லலாம் இந்த ஹாட்ஸ்டார்லாம் அந்த டேட்டா இதுலேருந்து எடுத்துருவாங்கன்னா நெட்டில், அதாவது சர்வர்லேருந்து ஃபெச் பண்ணி வரும். சர்வர்லேருந்து வர டேட்டாவை அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்க. மெயின் மெமரியில் அரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கிடும். எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை டேட்டா மாற்றிக்கணும். சப்போஸ் லிங்க்டு லிஸ்ட்டாகவும் எடுத்துக்கிடும். சப்போஸ் லிங்க் லிஸ்ட்டாக வேணும், இல்லை ஹேஷ் டேபிளாக வரும், இல்லை ட்ரீயாக வேணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிட்ரைவ் பண்ணி நம்ம இன்டர்னல் மெமரியில் எப்படி மாற்றி அதுக்கு உங்களுக்கு ஃபெச் பண்ணி காட்டுறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் எதுனாலுமே ரிட்ரைவ், சார்ட்டிங் அதெல்லாம் மெத்தட் எதுக்காண்டினா, சர்ச்சிங் எல்லாமே எதுக்காண்டினா, நீங்கள் எப்படியும் ஒரு டேட்டா நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டோர் பண்ணுறோம், எல்லாமே இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். இதுலேருந்து எப்படி நீங்கள் அந்த இதில் எடுத்துகிட்டு வரீங்க சர்வருக்கும், சர்வர்லேருந்து எப்படி இதில் ஃபெச் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறீங்க, எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர் பொறுத்து நம்ம தெரியணும். ஸோ நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட சிம்பிள் அல்காரிதம் பொறுத்து தான் எல்லாமே கான்செப்ட் வரும். ஸோ கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரும் பாருங்கள். நாங்களும் ஃபர்தராக ஜாவா டியூட்டோரியல்ஸ் போடுவோம், வெப்சைட் டியூட்டோரியல்ஸ் போடுவோம். ஸோ ஃபர்தராக இன்னும் நிறைய சேனல் கண்டென்ட்ஸ் நிறைய போய்ட்டு இருப்போம். ஆண்ட்ராய்டு மட்டும் போட மாட்டோம். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு எப்படியும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வெப்சைட் டியூட்டோரியல்ஸ் HTML போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் வியூ ஏன்னா நம்ம 2 பேராமீட்டர் அதில் பாஸ் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ ஒன்று இமேஜ் யூஆர்எல் ஸ்ட்ரிங்கு, எம்டி ஸ்ட்ரிங்காக கொடுத்தா கூட அது எடுத்துக்கிடும். ஏன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே தான் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம். ஸோ அதில் ஃபெச் பண்ண இமேஜ் யூஆர்எல் நம்ம நெட்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நம்ம நெட்டில் உள்ள இமேஜ் ரிசோர்ஸஸ் கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் எம்டியாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா ஃபெச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடாப்டர் செட் பண்ணக்காண்டி ரீசைக்கிள் வியூ ஐடி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எதில் போய் எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். ஐடி கொடுக்கலன்னா நல் பாயிண்டட் எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ உங்கள் ஆப் கம்பைல் பண்ண முச்சில் எரர் வராது.
ரன் டைம் ஆரம்பிச்சில் கிராஷ் ஆகும். ஸோ இது ஒரு ட்ராபேக். ஸோ நல் பாயிண்டட் எக்ஸெப்ஷனில் கோட்லின் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நல் பாயிண்டட் எக்ஸெப்ஷன் கூகுள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஸோ கம்பைல் பண்ண முடிச்சில் காட்டிடும், ரன் பண்ண முடிச்சில் நல்லா இருந்தாலும் விட்டுரும், அதாவது எரர் வராது, ஆப் கிராஷ் ஆகாது. அதனால தான் கோட்லின் வந்து இப்போ ஃபர்தராக ஜாவாவை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ ரொம்ப நிறைய ஏபிஐ 30ல் தான் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து கோட்லின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஜாவா கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து இன்னும் ஃபர்தர் கோட்லின் தான் அவங்க ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ள ஃபர்தர் லாங்குவேஜ் அப்படின்னு பண்ண போகிறாங்க. ஸோ ஜாவா 30லேருந்து அந்த சப்போர்ட் ஆகாது, நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து கோட்லின் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக ஜாவாவை முடிச்சுட்டு கோட்லினுக்கு ஸ்விட்ச் பண்ணிடுவோம். கோட்லினும் படிச்சிட்டிங்கன்னா, ஜாவா அண்ட் கோட்லின் நிறையா படிச்சிட்டிங்கன்னா எதுனாலும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நிறையா இருக்குது, எஸ்கியூஎல் லைட் இருக்குது, அப்புறம் நேவிகேஷன் பார் இருக்குது. நேவிகேஷன் பார் மீன்ஸ் மேப்ஸ் சொல்கிறேன், மேப்ஸில் எப்படி இருக்கலாம். அப்புறம் டேட்டா பேஸ், சர்வர் சைடு நிறையா இருக்குது. ஸோ நம்ம எங்களோட வீடியோஸை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 0 to ஹீரோ வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலில் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வியூ எதுக்கு நான் வைக்கிறேன்னா, நம்ம வந்து கீழே வந்து டெக்ஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்திங்கன்னா ஹாட்ஸ்டாரில் சில நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் vs சிஎஸ்கே 1/12 runs அப்படின்னு அந்த கண்டென்ட் வரல, அதனால் அந்த டெக்ஸ்ட் வியூ வர்றதுக்காண்டி நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் வியூ கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபெமிலியர் டிசைன்ஸுக்காண்டி, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். சப்போஸ் சில பேர் யூஸருக்கு தேவைப்படும், ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன். இந்த லேட் எது கொடுத்துருங்கன்னா, பேரண்ட்டோட பிஹேவியர் பொறுத்து ஆட்டோமேட்டிக் அலைன்மெண்ட் ஆகாண்டி நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நான் இப்போ என்னோடய இதில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே ரீசைக்கிள் வியூவில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோம், எம்டி லேஅவுட்டா இல்லை என்ன லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட்டை நம்ம கொடுத்தா போதும். ஸோ எந்த டெஸ்ட் வேணுமோ அந்த டெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஃபெச் பண்ணி ரன் பண்ணால் போதும், அந்த ரன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த இமேஜ் URL நம்ம கொடுக்கல, அதனால் நான் இமேஜ் URL கொடுக்குறேன் நெட்லேருந்து. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இமேஜ் வியூஸ், டிஃப்ரெண்ட்ஸ் இமேஜ் வியூஸ் இருக்குல்ல, மொத்தம் 5 இமேஜ் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் ஒரு டெட் புல் இமேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன். காப்பி எப்போ போல் லோட் பண்ண தண்ணி வெயிட் பண்ணிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதில் பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களோட இமேஜ் வந்துடும். ஸோ இப்போ அதில் ஃபெச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது என்னது, பப்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ பப்ஜி எடுத்து லோட் பண்ண தண்ணி வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் HD இமேஜஸ் ஒரிஜினல் இமேஜ் லோட் ஆகும். ஸோ அது லோட் ஆன உடனே ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு இமேஜ் பார்த்து இதில் கொடுத்துருங்க. ஸோ இதில் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து என்னது, பப்ஜி கொடுத்தாச்சு. அப்புறம் சிஎஸ்கேயோட ஐக்கான் எடுத்துகிட்டு இமேஜ் URL எடுத்துருவோம். ஜஸ்ட் அந்த லோட் பண்ண தனியாக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளைடோட மெயின் யூஸ் என்னென்னா, அந்த கிளைடு வந்து இப்போ நம்ம வந்து நெட்லேருந்து தான் எடுத்து வரோம், அதோட கேட்ச் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது நெட்லேருந்து ஒரு ஒரிஜினல் இமேஜ் எடுத்துகிட்டு வராமல் அந்த எடுத்துகிட்டு வர நெட்டு லோட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் இமேஜ் லோட் ஆகும்போது நமக்கு நெட்டு லோட் ஆகுது. ஸோ அந்த சைஸ் ஆஃப் தி இமேஜ் வந்து சின்னதாக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டில் நமக்கு காட்டும். சில நேரத்தில் ஹை ரிசொல்யூஷன் வேணுன்னா ஹை ரிசொல்யூஷன், நெட்டோட ஸ்பீடை பொறுத்து அதான் ரிசொல்யூஷன் வந்து நமக்கு இமேஜ் கிளாரிட்டியாக கொடுக்கும். ஸோ அதனால தான் கிளைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு.
ஸோ கிளைடு வந்து ரொம்ப இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இமேஜ் லோடர் யூஸ் பண்ணதுக்கு இன்னும் அது வந்து இது சொல்லுவாங்க, அது பேர் வந்து பிகாசோ சொல்லுவாங்க. பட் பிகாசோ வந்து அவ்வளோ இப்போ ஃபர்தர் அப்டேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ சில பேர் கம்பெனிஸ் எல்லாம் அவங்களே டிஃபால்ட் லைப்ரரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, எப்படி இமேஜ் ரிசோர்ஸ் ரோல் பண்ணணும். இப்போ கூகுள்லாம் அவங்களுக்கு இமேஜ் ரிசோர்ஸ் ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்க தனி லைப்ரரி க்ரியேட் பண்ணிப்பாங்க, ஓன் லைப்ரரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஜாவா கோடிங் தானேங்க, நம்ம எது தேவைனாலுமே நமக்கு ஏற்ற மாதிரி கோடிங் பண்ணுறது தான். ஸோ இதுக்குன்னு நம்ம ஆண்ட்ராய்டு இன்ஜினியரிங்னு ஒன்று உண்டு. இந்த மாதிரி லைப்ரரிஸ் க்ரியேட் பண்ணால் கிட்டப்பில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட கிட்டப் இது நிறைய கூடும். ஸோ நிறைய கம்பெனிஸ் கிட்டப் வச்சும் நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து டே பை டே உங்களோட ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் டெய்லி டெவலப் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும், நம்ம எது கொடுத்தாலும் செய்யலான்னு. ஸோ கோடிங் வந்து இஸ் அபவுட் டு திங்கிங் வாட் யூ திங்க், how your thinking, logical thinking is based on the coding. ஸோ கோடிங் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து உங்கள் லாஜிக்கல் திங்கிங் வந்து இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து நான் இது எதுக்காண்டி கொடுக்குறேன்னா, நம்ம வந்து டிஃபால்ட்டாக நமக்கு லோட் ஆகிட்டே இருக்கணும். டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஸ்லைட் பண்ணால் தான் அந்த இமேஜ் வரணும். ஆனால் அது நான் ஸ்லைட் பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகணும். அதனால தான் நம்ம வந்து கவுண்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம், இனிஷியலாக 0 கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்ட் வந்து அந்த அரேயோட சைஸை பொறுத்து சின்னதாக இருந்ததுன்னா கவுண்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கவுண்ட்டு கூட ஆரம்பிச்சில இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் இருந்தால் செகண்ட் பொசிஷன் போகணும். ஸோ செகண்ட் பொசிஷனுக்கும் ஃபஸ்ட் பொசிஷனுக்கும் உள்ள எவ்வளோ டைம் இன்டர்வலில் வரணும்னா எனக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் கழித்து வரணும். ஸோ 3 செகண்ட் கழிச்சோன்னா அடுத்து செகண்ட் பொசிஷன் போகும், அப்புறம் தேர்ட் பொசிஷன் போகும். இப்போ 5 இமேஜ் கொடுத்துட்டோன்னா 5 பொசிஷன் போயிடும். இப்போ கவுண்ட்டும் டேட்டா ஸ்லைடர்ஸோட சைஸும் ஈக்குவல். ஏன்னா இப்போ 5வது பொசிஷனுக்கும் போயிருக்கும். இப்போ கவுண்ட் 5 வந்திருக்கும், அரேயோட சைஸும் 5. ஸோ 5 ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ என்ன செய்யும், அப்படியே நிற்கும். ஸோ அதனால் திரும்பி எனக்கு என்ன செய்யணும், கவுண்ட்டு 0க்கு வரணும். ஸோ கவுண்ட்டு 0க்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்லைடு இமேஜுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக திரும்பி ஸ்டார்டிங்லேருந்து வரும். ஸோ இப்படியே லூப்பிங் மாதிரி கண்டினியூஸாக போய்ட்டுருக்கும். இது வந்து நம்ம லூப்பிங்கில் வந்து ஃபார் லூப் வச்சு பண்ணல, ஜஸ்ட்டு இஃப் கண்டிஷனை வச்சே லூப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் இது வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன். இது வந்து லூப்பிங்காக கூட பண்ணிக்கலாம். ஸோ இது கான்செப்ட் என்னென்னா 0 to 5 வரைக்கும் போகும். திரும்பி அரேயோட சைஸும் இதுவும் சைஸும் கவுண்ட் வந்துச்சுன்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ஃபஸ்ட் இமேஜுக்கு வரும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தாச்சு, நமக்கு வந்து லோட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் லோட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த இமேஜ் ஸ்லைடர்னு உள்ள டாப் ஆப் பார் வந்து இல்லாமல் நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அந்த டாப் பாரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் அது வந்து தீமில் போய் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதனால் நம்ம அந்த டாப்பில் உள்ள தீமை வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த டிசைனில் உள்ள அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து எனக்கு சரியாக நல்லா இல்லை டிசைனில். ஸோ அதனால் நான் ஃபாண்ட் ஃபேமிலி நிறையா மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி ஆட்டோமேட்டிக்காக கூகுள் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி கேல்குலேட்டர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கேல்குலேட்டர் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸை மட்டும் கூட்டினா போதும். ஸோ அதில் போய் நான் ஃபாண்ட் சைஸ் மட்டும் கூட்டுறேன். 22 SPன்னு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு அடுத்த மாதிரி கூட்டுறேன். ஸோ 22 SP கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இமேஜஸ் யூஆர்எல் கொடுத்தாச்சு, இமேஜ் ஸ்லைடர் இமேஜ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இமேஜ் ஸ்லைடர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த தீம் பார்த்து கொடுத்ததில்ல, தீமை மட்டும் மாற்றினா போதும். தீம் எனக்கு வந்து ஆக்ஷன் பார் இருக்கும். அதாவது ஆப் பார் வந்து டபுள் ஒரு மேலே உள்ளேயும் ஒரு ஹெட்டிங் வச்சு வந்துச்சுன்னா அது வந்து ஆக்ஷன் பார் சொல்லுவாங்க. மேலே உள்ள டாப்பில் ஒன்றுமே இல்லைன்னா அது வந்து நோ ஆக்ஷன் பார் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து நோ ஆக்ஷன் பார் இல்லைன்னா கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்குமேன்னு நான் நோ ஆக்ஷன் பார் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுனாலும் கொடுக்குறோம், அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ நான் வந்து நோ ஆக்ஷன் பார் கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அந்த மை தீம் இருக்குல்ல, app.theme or my action bar கொடுக்குறேன். ஸோ திஸ் ஆக்ஷன் பார் கேன் பி யூஸ்ட் ஃபார் தி ரீப்ளேசிங் ஆஃப் ஆக்ஷன் பார். ஸோ இந்த தீமை நம்ம எப்படி ஃபெச் பண்ணலான்னா மேனிஃபெஸ்ட்டில் போய் யூஸ் பண்ணலாம்.
ஸோ மேனிஃபெஸ்ட்டில் போய் நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த கலரை மட்டும் மாட்டுறேன். அந்த டாப் ஆக்ஷன் பாரில் வந்து ப்ளூ கலரில் வந்துச்சு. ஸோ நான் எனக்கு ரெட்டு பிடிக்கிறதுனால ரெட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைனில் வந்து நம்ம இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களோட இதுக்கு நிறைய எப்படி சொல்ல, உங்கள் ஆப் டிசைன் யூஐ வந்து சூப்பராக இருந்தால் தான் யூஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இதுக்காண்டி நம்ம யூஸர் வந்து நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து எண்ட் யூஸர் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஆட் போட்டு கூட இது மூலமாக சம்பாதிக்கலாம். யூடியூப் மாதிரியே நம்ம வியூஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி காசு கொடுப்பாங்களே, அது மாதிரி உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் ஆட் போட்டு உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பணம் சம்பாதிக்கலாம். எல்லாமே மணி தான். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ எல்லாமே இந்த மேனிஃபெஸ்ட் ஆக்ஷன் பாரில் போய் தான் நம்ம செட் பண்ணோம். எவ்வளோமே அதில் போய் தான் செட் பண்ணுவோம். ஸோ எந்த சேஞ்சஸ்னாலுமே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட்டில் தான் பண்ணுவோம். மேனிஃபெஸ்ட் மீன்ஸ் அது வந்து யூசர்ஸ் பெர்மிஷனாக இருந்தால், இல்லை தீம் மாற்றுறது, அந்த ஆப்புக்கு தீம் மாற்றுறது, இல்லை ஆப்போட ஹெட்டிங்கில் நேம் மாற்றுறது, எல்லாமே மேனிஃபெஸ்ட்டில் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து பழைய இது வந்து ஸோ நமக்கு வந்து கரண்ட்டான பிரிண்ட் இமேஜஸ்க்கு பண்ணணும். ஸோ இமேஜ் ஸ்லைடர் என்ன வருதுன்னு பார்ப்போம். இது ஏதோ எரர் வருது. இமேஜ் ஸ்லைடர் ஃபெயில் டு ஸ்டார்ட் செவரல் டைம்ஸ் ஸ்டோரி டு பை கிளியரிங் ஹிஸ்ட்ரி. இது கேட்ச் மெமரியை கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லுது. ஸோ கொஞ்சம் எரர் வருது. என்னென்னு கிளியர் பண்ணுவோம். ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணுவோம் ஆப்பை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டாப் ஆக்ஷன் பார் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்லைடர் இமேஜ் வந்து நல்லாயிருக்கு. ஃபாண்ட் டெக்ஸ்ட் வியூவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த 2 இமேஜ் வந்து லோட் ஆகல. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. உங்கள் நெட்டு ஸ்பீடாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதில் லோட் ஆகும். ஸோ இதோட சோர்ஸ் கோட் வேணும்னா என்னோடய கிட்ஹப் ஃபைலோட இது லிங்க்கை நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட சோர்ஸ் கோடை. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கோட் ப்ளேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next time, see you, bye. Subscribe to Code Please. Thank you.